வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட டவுட்டு தான். நம்ம சேனலில் வந்து பேசிக் தியரி, ஃபைனல் தியரி சம்மந்தம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு படித்தேன், அந்த வெப்சைட்டு நேம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மூலயமா. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு யாரெல்லாம் வந்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸு சொல்கிறோம், அந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் கரெக்டாக உள்ளே போனாலே போதும். நீங்கள் அதில் வர்ற கொஸ்டின்ஸை படித்தாலே மோஸ்ட்லி நீங்கள் பாஸ் ஆகிடலாம் ஃபஸ்ட் டைமே. அந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறங்கிறத இப்போ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக போகிற அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட சிங்க் பாஸ் வந்து அக்கௌண்ட் இருக்கணும். சிங்க் பாஸ் அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ண முடியாது. சிங்க் பாஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ வந்து சிங்க் பாஸ் வந்து அவசியம். சிங்க் பாஸ் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். நீங்கள் சிங்க் பாஸ் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் ஒரு QR கோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து அதில் இதுவாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த லிங்குக்குள்ளே போயிடும். ஸோ வந்து அது எப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். சிங்க் பாஸ் இதுக்கு அவசியம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு சிங்கப்பூர் பேசிக் தியரி மோக் டெஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. மோக் டெஸ்ட்டுன்னு போட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டி ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, மோக் தியரி டெஸ்ட் சர்வீஸ் சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸுன்னு அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா லாகின் ஃபார் இண்டிவிஜுவல் யூசர் சிங்க் பாஸு அவசியம் தேவை. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு லாகின் அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய சிங்க் பாஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தும் உள்ளே போய்க்கலாம். நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட மொபைலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய அந்த QR கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். அந்த QR கோடை வந்து கிளிக் பண்ணோட்டே அடுத்த பேஜ் வந்து எப்படி ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியாது. ஏன்னா வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோட்டே டார்க் ஆகிரும். ஸோ அதனால் நான் அடுத்து என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு இருக்கும், க்ரீன் கலரில் டிக் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோட்டி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும், கைரேகை, அதை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ளே போகும். அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், டேஷ்போர்டு. இதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் ஃபார் பேசிக் தியரி டெஸ்ட்டு அது நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோட்டி உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக் தியரி டெஸ்ட்டு PTT ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அது வந்து இங்கிலீஷு. அடுத்து பார்த்திங்கன்னா மேண்ட்ரின் இருக்குது. நமக்கு வந்து தமிழ் வேணும்னா தமிழ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, பேசிக் தியரி டெஸ்ட்டுன்னு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு தமிழில் வேணும்னா அடிப்படை கோட்பாட்டு சோதனைன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வரும். இப்போ வந்து நம்ம வந்து தமிழில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜுக்கு போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டெம்ப்ட் குயிஸ் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இது பண்ணணும். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லாக் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இந்த கொஸ்டின்ஸில் சைரன் ஒலியுடன் காவல்துறை வாகனம் தொடர்ந்து வரும்போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பாக நகர்ந்து அந்த வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் இப்படின்னு நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும்னா செக் யுவர் ஆன்சர் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணொட்டி இந்த ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த சாய்ஸை வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் காட்டும். இதே வந்து கீழே பாருங்கள், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட், பாதுகாப்பாக நகர்ந்து அந்த வாகனத்திற்கு வழிவிட வேண்டும், இதான் வந்து சரியான ஆன்சரு. இதே வந்து அடைமலையில் வாகனம் ஓட்டி செல்லும் போது எந்த விளக்கை எரிய விட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தப்பாக வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கு வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உடனே நீங்கள் பார்க்கணும் அப்புடின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செக் யுவர் ஆன்சர் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆபத்தை குறிக்கும் விளக்குன்னு நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்ட்டு மார்க் போட்டு கீழே பாருங்கள், யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட், த கரெக்ட் ஆன்சர் இஸ் முகப்பு விளக்கு மற்றும் பின்பக்க விளக்கு, இதான் வந்து சரியான ஆன்சரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து 50 கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாகவும் இப்போ பாருங்க 50 கொஸ்டின் நீங்கள் வந்து முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது டெஸ்ட்டு நம்ம என்னென்ன கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து ஷோ ஆகும். எதுவும் ஆன்சர் பண்ணலாட்டி நீங்கள் ரிட்டன் போயிட்டு அந்த அட்டெம்ப்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆல் அண்டு ஃபினிஷ் அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தோட்டி அடுத்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்மிட் ஆல் அண்டு ஃபினிஷ் மறுபடியும் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோட்டி உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து இதில் வந்துடும். நம்ம இப்போ வந்து 50க்கு 1 மார்க் எடுத்திருக்கோம். ஸோ வந்து நம்ம 2 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணலை. ஸோ வந்து நம்ம வந்து 50க்கு 1 மார்க் எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். இது எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இதை பார்த்து நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. வெப்சைட்டை பற்றி சிங்கப்பூரில் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் போட்டது நம்ம சேனலில் தான். ஸோ வந்து ஆல்ரெடி நான் இந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய நண்பர்கள் பார்க்காமையும் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. இந்த வெப்சைட்டில் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு தெளிவான ஆன்சரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு உள்ளே போய்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆன்சரும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒன்றுமே படிக்காமல் நீங்கள் வந்து டேரெக்டாக இதை போய்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து மெமரி ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட்டும் போது கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் நான் வந்து நிறைய வீடியோ போட்டு உங்களுக்கு இந்தந்த கொஸ்டின்ஸில் மிஸ்டேக் வரும், இந்த கொஸ்டினை வந்து இப்படி படிக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதில் வர்ற கொஸ்டின்ஸை வந்து என்னென்ன ஆன்சரு எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுபடி ஃபாலோ பண்ணாலே போதும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு அடுத்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டைம் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே வந்து பேசிக் தியரியோ இல்லை ஃபைனல் தியரியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம். நிறைய பேருக்கு நான் வந்து கொடுக்குற ஐடியா இது தான். நிறையா பேர் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிருக்காங்க. டெய்லி நீங்கள் வந்து நம்ம சேனலில் வர்ற கமெண்ட்ஸை பார்த்தாலே போதும், உங்களுக்கே தெரியும். நிறைய நண்பர்கள் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, அதுவும் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினு ஆன்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசிக் தியரியில் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம். 50க்கு 50 மதிப்பெண்கள் எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இந்த வெப்சைட்டை பற்றி தெரியாமல் இருந்துட்டு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. எவ்வளோதுக்கு எவ்வளோ லைக் வருதோ அவ்வளோதுக்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறையா ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து லைக் பண்ண சொல்கிறேன். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் யாரும் வந்து பேசிக் தியரியோ இல்லை ஃபைனல் தியரியோ எழுத இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வெப்சைட்டை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்.